திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் துரை வைகோ போட்டியிடுவார் என்று வைகோ அறிவித்துள்ளார். உங்களுக்காகவே செத்து போன எத்தனையோ பேர் இருக்கான தமிழ்நாடு முழுக்க, அவன்ல ஒரு வாரிசு இல்ல. உங்க மகனை தான் கொண்டு போய் திருச்சியில நொட்டணுமா? உங்க மகன் கிளட்டி கம்பு நட்டுவாரா, புடுங்கி தள்ளிடுவாரான்னு சொல்லி உண்மையான மதிமுக தொண்டர்கள் கேட்க. எதுக்கு வைகோ இல்லைன்னு சாரு? அவரு நம்ம பிள்ளையால வைகோவை சமாளிக்க முடியாது. வைகோ தான் இந்த கட்சிக்கு தலைவர் ஆவாரு. போர் புரியுற அளவுக்கு நம்ம புள்ள ஒர்த்து கிடையாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் கருணாநிதி கொலைப்பழி சுமத்தி வைகோவை வெல்லன்றாரு. புரிஞ்சுக்க. நீங்களா தமிழின தலைவர், இன துரோகி. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் துரை வைகோ போட்டியிடுவார் என்று வைகோ அறிவித்துள்ளார். இப்ப கபடியில 7 பேர் விளையாடுறானா, ஒருத்தனை 8வது வச்சிருந்தா சப்ஸ்டிடியூட் பாருங்க. அந்த சப்ஸ்டிடியூட்டுக்கு பேர் தான் போட்டுக்கருப்பட்டி. அந்த போட்டுக்கருப்பட்டி தான் திருச்சியில இப்ப யாரு? மதிமுகவுடைய பலிகடா துரை வைகோ. அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்டு வாங்க, போய் புடா. சார் அடிக்கிறீங்க, இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் துரை வைகோ போட்டி போடுறாரு. முதல் முறையாக எப்ப வயசு 7 வயசாகுதுப்பா, இப்பதான் அரசியலுக்கு வந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. வைகோ, எந்த வைகோ? திமுகவிலே வாரிசு அரசியல் இருக்கிறது என்று சொல்லி ஸ்டாலின் திமுகவிலே வளர்த்தெடுக்கப்படுகிறார். கருணாநிதிக்கு பிறகு கருணாநிதி மகன் ஸ்டாலின் தான் இருக்க வேண்டுமா என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து, காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி செயலாளர் வந்து செத்து போயிரு இல்லையா? எனக்கு ஒரு கூட்டம், எனக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. வாரிசு அரசியல் கூடாது என்று தன்னுடைய துண்டுகளை முறுக்கி எடுத்து 8 மாவட்ட செயலாளர்களோடு திமுகவிலிருந்து வெளியேறிய வைகோ கலைஞர்களுடைய மகன் என்ற ஒரு தகுதியினால் தான் இன்றைக்கு இந்த கட்சியிலே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் போராடவில்லையா, பாடுபடவில்லையா என்று கேட்கலாம். அவரை விட பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள், அவரை விட தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவரை விட சிந்தனை ஆற்றலும் அறிவாற்றலும் சொற்பொழிவு திறனும் எல்லா விதமான பண்பாடும் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர் கலைஞர் மகன் என்பதனால் தானே அந்த கட்சியிலே கொண்டு வந்து முன்னிறுத்தப்பட்டார். கட்சிக்கு பொருளாளர். மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. 4 பேரை வெட்டினாரா, தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவ வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே என்று என் போன்றவன் விழிக்கின்ற நாள் தொலைவிலே இல்லை. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. கருணாநிதி மகனாக இல்லாமல் இருந்திருந்தால் திரு வைகோ அவர்கள் திமுகவில் தொடர்ந்திருந்தால் ஸ்டாலின் லீடரா? சொல்லுப்பா. ஸ்டாலினுக்கும் வைகோ அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் இருந்துச்சு. ஏன் பனிப்போரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போர் புரியுற அளவுக்கு கூட ஒர்த்து கிடையாது ஸ்டாலின். என்ன வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார். ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? போர் புரியுற அளவுக்கு நம்ம புள்ள ஒர்த்து கிடையாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் கருணாநிதி கொலைப்பழி சுமத்தி வைகோவை வெல்லன்றாரு. புரிஞ்சுக்க. அவரு நம்ம பிள்ளையால வைகோவை சமாளிக்க முடியாது. வைகோ தான் இந்த கட்சிக்கு தலைவர் ஆவாரு. நம்ம புள்ள திறமையானவன் சமாளிச்சிருவான்னு சொன்ன போடுறா சண்டைன்ட்டு வேடிக்கை பார்க்கறாள் கலைஞர், தெரியுமா? என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். அப்பனே சொல்லிட்டேன், சவுட்டு கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. திமுகவுடன் மதிமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நீங்களா தமிழின தலைவர், இன துரோகி. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? மாப்பியார கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்த கவிட்டு ஓடு, அப்படி ஒரு ஓரமா போய் வச்சு தின்னு. அப்படி என்றால் என்னை அல்ல, நானே என்னை வஞ்சித்துக் கொள்வதாக அர்த்தம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும்.
உங்களோடு கூட்டு வைத்தார். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வைய. இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசுனியாக்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தோம். இல்லன்னா 4 அடியார் திருப்புகளெல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு நீ என்னதான் சொந்தமா இருந்தா கொஞ்சம் தள்ளி உட்காரு. பொதுக்கூட்டத்தின் போது டீ குடித்த ஸ்டாலின் தனது வேட்டியில் தெரியாமல் டீயை சிந்தினார். இதனால் ஏற்பட்ட கரையை கண்ட வைகோ அதை தனது துண்டால் துடைத்தார். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயலாற்றினாரோ அதுபோல இளைஞரணியை மிக திறம்பட வெற்றிகரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். புளியாபுரம் வீரப்பன், மேலப்பாளையம் ஜஹாங்கீர், நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமலை உதயம், இந்த 5 பேரும் வைகோவை திமுகவிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற அந்த கடிதத்தை பார்த்து தீ குடிச்சு செத்து போனான். ஏன் அந்த குடும்பத்துல ஒருத்தங்கூடவா இல்ல, ஒரு வாரிசு கூடவா இல்ல? உங்களுக்காகவே செத்து போன எத்தனையோ பேர் இருக்கான தமிழ்நாடு முழுக்க. அவன்ல ஒரு வாரிசு இல்ல. உங்க மகனை தான் கொண்டு போய் திருச்சியில நொட்டணுமா? ஏன் உங்க மகன் கிளட்டி கம்பு நட்டுவாரா, புடுங்கி தள்ளிடுவாரான்னு சொல்லி உண்மையான மதிமுக தொண்டர்கள் கேட்கறான். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. ஐயா வைகோ போதை தடுப்பு போராளி, மது ஒழிப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நடந்தவர். அப்பா மதுவை ஒழிப்பாரு, மகன் ஐடிசி கம்பெனில, இந்தியன் டொபாக்கோ கம்பெனில டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பாரு. நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு கோல்டு ஃபில்டர், கிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல. இதுல எது குடிச்சாலும் வைகோ மகனுக்கு ₹1 போயிடும். அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒவ்வொருத்தரும் வாயில வச்சு சிகரெட்டை ஊத ஊத வைகோ குடும்பம் அங்க நல்ல தட்டுல போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஐடிசில தென்காசி டவுனுக்கு அவனுக்கு ஏஜென்சி கிடைச்சது. கோதுமை மாவு, ஆட்டா மாவு, சிகரெட்டு இதுக்கு சேர்த்து அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினான். ஆனா புகை பிடிச்சவன் கற்பழிக்கிறது இல்ல, புகை பிடிச்சதுனால போய் பொம்பளைய கைய பிடிச்சு இழுக்கிறது இல்ல, புகை பிடிச்சதுனால ஒருவரை போய் கைய கால வெட்டுறது இல்ல. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. முறுக்கேறி வைகோ பேசினார்னா தமிழ்நாட்டிலேயே கருணாநிதிக்கு பிறகு லட்சக்கணக்கான தொண்டர்களை ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த வைப்ரேஷன் மூலமாக இழுக்க முடியும் என்றால் அது வைகோவால் மட்டுமே முடிந்தது. நேரா போயிட்டு சேர்மாதி தேவையில உட்கார்ந்துக்கிட்டு அந்த சேகவாரா என்கிற அந்த புரட்சிக்கார் அந்த கீழ வீதிகளில் நடந்து செல்கிற பொழுது அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. சேர்மா தேவிகாரனுக்கும் சேகவாராக்கும் இன்னும் சம்பந்தமே இருக்காது, ஆனா பேசுவாரு. அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்க வாஸ்கோட காமாவை பார்க்குற நேரில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு, நல்லா இருக்க, இட்லி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டாரு. எனக்கு சாம்பார் நல்லா இல்லை, அதனால சாப்பிட பிடிக்கல, குளுக்கோவிட்டா குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன். வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கிய வைகோ, திமுகவை ஒழிப்பதான் என் வாழ்நாள் லட்சியம் என்று கட்சி தொடங்கிய வைகோ பேசின பேச்சையெல்லாம் இப்ப எடுத்து போட்டோம்னு வைங்க. ஏன்னா நம்ம பேசலாம் ஒரு விழுக்காடு தான், ஆனா வைகோ பேசின பேச்சையெல்லாம் ஏட்ல எழுத முடியாது. பச்சை துரோகம் யாது. இதை விட நீ பால்ல விஷத்தை கொடுத்து விஜயகாந்துக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம். நீ இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை. இதை ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேற ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டுடலாம். வேற ஒரு தொழில், உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம். இவங்க கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ மாமா பையா, ஏ மாமா பையா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. he is nobody. ஒரு பொருட்டே இல்லை. he has no metal. he doesn't know anything. அவருக்கு ஒரு ஒண்ணும் தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.